வணக்கம் நண்பர்களே. ஜோதிடம் பத்தின தகவல்கள தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மேஷ ராசி ஆரோக்கிய ஸ்தானம்னு சொல்லக்கூடிய ருணரோக ஸ்தானத்தில் சந்திரன் இருக்காரு. ஆனால் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்த மாட்டார், கவலைப்பட வேண்டாம். பட் இருந்தாலும் மனசில் ஒரு விதமான தடுமாற்றம் ஏற்படும். எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு வியாபார ரீதியான கடன் சார்ந்த தேவைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. பூமி தொடர்பான விஷயத்தில் பெரிய முதலீடுகளை செய்வதை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். இன்று உத்தியோக ரீதியாக உங்களுக்கு தடுமாற்றங்கள் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள். எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கும். தேவையில்லாத வார்த்தை விரயங்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனக்குழப்பம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ராசிநாதன் நீச்சஸ்தானத்திலிருந்து வெளியில் வரத்துக்கு உண்டான நேரம் நெருங்கி கொண்டிருக்கின்றது. அதனால் திடீர் உத்வேகத்தோடு செயல்படுறதுக்கு தயாராவீங்க. அது தேவையில்லாத பிரச்சனையை உண்டு பண்ணும். வாக்குவாதங்களை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். உங்களுடைய செல்வாக்கும் சொல்வாக்கும் சற்று தடுமாற்றத்தை சந்திக்கும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எதிரிகளிடம் மீண்டும் சண்டை சச்சரவு விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நிதானமாக இருங்க. தேவையில்லாத வார்த்தைகளை தவிர்ப்பது நல்லது. வண்டி வாகன வகையில் செல்லும் பொழுது சற்று நிதானத்தை கடைபிடிப்பது அவசியமான ஒன்று. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனக்குழப்பம் தடுமாற்றம் ஏற்படுகின்ற சங்கடமான நாள். குழந்தைகளை பற்றிய தடுமாற்றம் ஏற்படும். அதனால் குழந்தைகளிடம் இன்று சற்று கடினமான வார்த்தைகளை பிரயோகிக்கும் வாய்ப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக குழந்தைகளின் மனதில் சங்கடத்தை ஏற்படுத்துவீர்கள். வீண் வார்த்தைகளை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். கடன் சார்ந்த அல்லது ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கடின முயற்சி தேவைப்படாமல் இருப்பது நல்லது. ரிஷப ராசி 5ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறது. உங்களுடைய வியாபார ரீதியான முயற்சிகளில் அலைச்சலை ஏற்படுத்துவார். இன்று உங்களுக்கு காரிய பலிதம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சந்திரன் தன்னுடைய நட்சத்திர சாரத்தில் மதியத்துக்கு மேலே ட்ராவல் பண்ணுறது உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துகின்றது. அதே சமயம் குழந்தைகளாலும் உடன் பிறந்த சகோதரர்களாலும் ஆதாயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தில் உங்களுக்கு அலைச்சல் ஏற்படும். உத்தியோக ரீதியான முயற்சிகளில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதைகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதாயம் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். சுகங்கள் அதிகரிக்கும். வீண் தேவைகள் வீண் செலவுகள் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இருப்பினும் வேண்டாத விஷயத்துக்கு அலைஞ்சிங்கன்னா தேவையில்லாத செலவு ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் இது. கவனத்துடன் இருப்பது நல்லது. பண விவகாரங்களில் லாபங்கள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் பூரிப்பை ஏற்படுத்தக்கூடிய நல்ல செய்திகள் வருகின்ற ஒரு சிறப்பான நாள். வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் அதிகரிக்கும். தேவையில்லாத வார்த்தைகளை பேசி அனாவசியமாக பிரச்சனை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவருடைய கீழ்த்தரமான செயல்பாடுகள் உங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தும். உடன் பணியாற்றுபவர்களின் தவறான நோக்கத்தை வெளிப்படுத்தக்கூடிய சூழ்நிலை அமைகின்ற ஒரு சாதகமான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படுகின்ற சாதகமான நாள். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்கோ வண்டி வாகன வகையில் பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. அனாவசிய செலவுகளை தவிர வேறு செலவுகள் ஏற்படாமல் பார்த்துக்கிறது அவசிய செலவுகளை தவிர வேறு செலவுகள் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். மிதுன ராசி தொழில் விருத்தி ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். தொழில் வளர்ச்சிக்காக எடுக்கும் முயற்சிகள் லாபத்தை ஏற்படுத்தும், வருமானத்தை ஏற்படுத்தும். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்று அனாவசியமான அலைச்சல் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. ஆனால் முக்கியமான காரியத்துக்காக உங்களுடைய காரியத்தில் ஜெயிப்பதற்காக வெற்றியை அடைவதற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வீண் அலைச்சலை ஏற்படுத்தாது. ஆனால் முக்கியமான விஷயத்துக்காக அலைஞ்சு தெரிஞ்சு வேலை பண்ணுவீங்க. அது உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தும். தாயாரின் ஆரோக்கியத்தில் அல்லது தாயாருடனான மன வருத்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்று வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. 2ஆம் இடத்து சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை வார்த்தைகளில் உஷ்ணத்தை கூட்டுவதற்குண்டான சூழ்நிலை அமைச்சு கொடுக்கிறாரு. நிதானமாக இருக்கிறது நல்லது. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தனலாபம் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். மூத்த சகோதரர்கள் வழியில் குடும்பத்தில் சில வீண் வார்த்தை விரயங்கள் ஏற்பட்டாலும் அது லாபத்தை ஏற்படுத்தும், உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. உத்தியோக மேன்மை ஏற்படும். சக பணியாளர்களின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும்.
நன்மைகள் நடக்கின்ற சந்தோஷகரமான நாள், செல்வாக்கு அதிகரிக்கும் நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு, திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். மனசுக்கு பிடிச்சவங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய அறிவார்த்தமான செயல்பாடுகள் மூலமாக புதிய நண்பர்களை அறிமுகப்படுத்தி கொள்வதற்குண்டான யோகம் ஏற்பட்டு தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வளர்ச்சிக்குண்டான பாதையில் பயணிக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள். கடக ராசி. ராசிநாதன் 3ஆம் இடத்துல இருக்காரு. உங்கள் ராசிக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானாதிபதியான செவ்வாய் ராசிலேயே இருக்கார், நீச்சஸ்தானத்தில் இருக்கார். இந்த நீச்சஸ்தானம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொண்டு வருமா அப்படின்னு கேட்டால், வரவேண்டிய செலவுகள் குறையும், குழந்தைகளால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். அதே சமயம் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு வீண் செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இன்று உங்களுக்கு மற்ற விஷயங்களில் தனவரவு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால குடும்பத்தில் சந்தோஷம், குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்து வந்த கவலைகள் விலகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அறிவுபூர்வமான சிந்தனை சற்று விரயமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் யோசித்து செய்யக்கூடிய ஒரு விஷயம் காரிய விரயத்தை ஏற்படுத்தும், நேர விரயத்தை ஏற்படுத்தும். அவ்வளோதானே தவிர மற்றபடி இன்றைக்கி பெருசாக செலவு கிடையாது. சந்தோஷமாக இருப்பீங்க. குடும்ப ஒற்றுமை நிம்மதிக்கு வழிவகுக்கும். குடும்ப தேவைகளுக்காக சந்தோஷமான செலவுகளை செய்யக்கூடிய யோகமான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்காக செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் ஆரோக்கியத்திற்காக செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் அவர்களிடம் நன்மதிப்பை பெறக்கூடிய சூழ்நிலை சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். குரு பார்வை 2ஆம் இடத்துக்கு இருக்கிறதுனால இனிமையான வார்த்தைகளை பேசி குடும்பஸ்தானத்தை வலுப்பெறச் செய்வதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷமான அனுபவங்கள் எதிரிகளாலும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் இருந்து வந்த கவலைகள் விலகும். உடல் ரீதியான சோர்வுகள் விலகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவீர்கள். வெற்றிக்காக எடுக்கும் முயற்சிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குடும்பத்தில் தந்தை வழியில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். பிஸ்னஸ் சம்பந்தப்பட்ட, அதாவது தந்தையுடன் பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இன்று வளர்ச்சி ஏற்படும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இளைய சகோதரர்கள் மூலமாக செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த செலவுகள் உங்களுக்கு மனமுவந்து செய்யக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்றது. அவர்களுடைய, அதாவது உங்கள் இளைய சகோதர சகோதரிகளின் தேவைக்காக வளர்ச்சிக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் செலவுகளை ஏற்படுத்தும், வெற்றிகளை தரும். தொழில் ரீதியான வெற்றியை தரக்கூடிய யோகமான நாள். அறிவு செலவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உள்ள நாள். சிம்ம ராசி. குடும்பஸ்தானத்தில் வளர்பிறை சந்திரன் ராசிநாதன் லாபஸ்தானத்தில் இருக்கிறது. சுகத்துக்காக, குடும்ப தேவைக்காக, வளர்ச்சிக்காக செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது செலவு ஏற்படுறதுக்கு முன்னாடி உண்டான டிஸ்கஷன் இன்றைக்கி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அதை சாதகமாக மாற்றிக்கொள்ளும் யோகம் ஏற்படுகின்றது. உங்களுடைய வாக்குச்சாதுரியத்தின் மூலமாக எதிரிகளையும் சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படும். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். ஆனால் சொந்தமாக தொழில் பண்ணுறவங்களுக்கு செலவுகள், முதலீடுகள் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வெளியூர் பிரயாணங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். இன்றைக்கி சந்தோஷமாக செயல்படுவீங்க. அதன் காரணமாக உங்களுடைய எதிரிகளின் தொல்லை அடங்கும், நன்மைகள் ஏற்படும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். மனசில் இருந்த கவலைகள் விலகும். குறிப்பாக ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட மருத்துவ செலவுகளினால் ஏற்பட்ட கவலைகள் விலகி மனசில் தெளிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடன் பிறந்த சகோதரர்கள், குறிப்பாக மூத்த சகோதரர்கள் சந்தோஷத்துடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்துவார்கள். நன்மைகள் நடக்கின்ற சந்தோஷகரமான நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மறைமுக செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக உங்கள் தொழில் ரீதியான அல்லது வியாபார ரீதியான முயற்சிகளில் யாருக்காவது, அரசாங்க அதிகாரிகளுக்கோ இல்லை உங்கள் சப்ளையருக்கோ இல்லை நீங்கள் சப்ளை பண்ணுற இடத்துலையோ ஏதாவது ஒரு கையூட்டு கொடுக்கணும்னா அதற்குண்டான செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதை முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கிறது புத்திசாலித்தனம். உங்களுடைய நேர்மைக்கு களங்கத்தை நீங்களே ஏற்படுத்திக்கிறதுக்கு இது வாய்ப்பை ஏற்படுத்தும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மூத்த சகோதரர்கள் வழியில் உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். அவருடைய அறிவுரை உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும்.
குடும்பத்துக்கு தேவையான பண வரவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் புதிய முயற்சியில் ஈடுபடுவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி அதன் மூலமாக குடும்பத்தில் சந்தோஷத்தை நிலைநிறுத்துவதற்குண்டான முயற்சிகளை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள். வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் மெத்தனம் காட்டாமல் இருப்பது நன்மையை ஏற்படுத்தும். கன்னி ராசி, மனோதிடம் அதிகரிக்கின்ற செல்ஃப் ரெஸ்பெக்டை உயர்த்தி கொள்வதற்கு உண்டான சூழ்நிலை அமைகின்ற ஒரு சிறப்பான நாள். ராசியில் சந்திரன் இருக்காரு. ராசிநாதன் தசமஸ்தானத்தில் சூரியனோடு சேர்ந்திருக்கிறது. புதாதித்ய யோகத்தை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால தொழில் விருத்திக்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். அறிவுபூர்வமான சிந்தனைகளை வெளிப்படுத்தி அதன் மூலமாக உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பை அமைத்துக் கொள்கின்ற ஒரு நல்ல நாள். எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவீங்க. உங்களுடைய காரிய பலத்தின் காரணமாக தொழில் விருத்தி ஏற்படும். உத்தியோகத்தில் உங்களுடைய அறிவுத்திறமை வெளிப்பட்டு பதவி உயர்வு அல்லது உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படுகின்ற ஒரு சாதகமான நாள். மேலதிகாரிகளுடன் இருந்த காழ்ப்புணர்ச்சி விலகி அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் இது. அதை சாதகமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். வியாபாரத்தில் இருக்கிறவங்க, சொந்தமாக தொழில் பண்ணுறவங்கெல்லாம் அரசாங்க அதிகாரிகளுடன் மோதல் போக்கை கடைபிடிக்காமல் இருப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். இன்றைக்கி கான்ஃபிடென்ட்டோடு செயல்படுவீங்க. அவர்களின் தவறுகளை மென்மையான வார்த்தைகளால் சுட்டிக்காட்டி உங்களுடைய காரிய பலிதத்தை ஏற்படுத்தி கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படும். அதே சமயம் முதலீடுகள் செய்வதற்குண்டான வாய்ப்பும் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஒரு சாதகமான நாள். பண வரவு ஏற்படும். குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும். மூத்த சகோதரர்களுடன் இருந்து வந்த கருத்து மோதல்கள், பூமி தொடர்பான பிரச்சனைகள், பங்கு பிரிக்கிறது, சொத்து பிரிக்கிறதுலாம் இருந்த பிரச்சனை எல்லாம் முடிவுக்கு வரக்கூடிய நேரம் இது. இணக்கமான சூழ்நிலை ஏற்படும். மன நிம்மதி ஏற்படும். சுகங்கள் அதிகரிக்கும். வீடு மனை வாங்குவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். வண்டி வாகன சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளால் தனலாபம் அதிகரிக்கின்ற சந்தோஷகரமான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் புதிய முயற்சிகளால் பெருமைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் உத்தியோகத்தில் அல்லது வேலையில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி லாபத்தை ஏற்படுத்துறதுனால உங்களுடைய மேல் அதிகாரிகள் அல்லது மேனேஜ்மெண்ட்டே உங்களை பாராட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவீர்கள். அதே சமயம் கலைத்துறை நண்பர்களுக்கு லாபங்கள் பெருகக்கூடிய யோகமான நாள். என்டர்டெயின்மெண்ட், மீடியா சம்பந்தப்பட்ட அல்லது மேக்கப் சம்பந்தப்பட்ட அலங்கார பொருட்கள் விற்பவர்கள், ஃபேன்சி ஸ்டோர் வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி லாபம் ஏற்படக்கூடிய, தன்னம்பிக்கை தரக்கூடிய ஒரு சிறப்பான நாள். துலாம் ராசி, ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன், ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு இருக்கார். நண்பர்களின் ஆலோசனை சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். ஆனால் காரிய பலிதத்தில் தடை ஏற்படும். வீண் விரயம் ஏற்படும். தொழில் ரீதியாக அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழிலில் நஷ்டம் ஏற்படுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. தொழில் வியாபாரம் சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. உங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட், மதிப்பு மரியாதை, சுய கௌரவம் போன்ற விஷயங்களை சற்று விட்டு கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. தேவையில்லாத விஷயங்களை பேசி அனாவசியமான பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொள்ளாமல் இருப்பது நல்லது. வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா 2ஆம் இடத்திற்கு சனி வக்கர பார்வையை கொடுக்கறதுனால நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு எதிராக திரும்பக்கூடிய சூழ்நிலை அமைச்சு கொடுக்கும். நிதானத்துடன் இருப்பது நல்லது. மனக்கவலைகள் அதிகரிக்கின்ற சஞ்சலமான நாள். குழப்பம் நிறைந்த நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சக பணியாளர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நண்பர்கள் சாதகமாக செயல்படுவாங்க. ஆனால் அந்த நண்பர்களே இன்றைக்கி நீங்கள் குற்றம் சுமத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க. வாழ்க்கை துணையும் உங்களுக்கு எதிராக செயல்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை. அதே சமயம் உடன் பிறந்த சகோதரர்களுடன் கருத்து வேற்றுமைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. என்றைக்குமே இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அடிக்கடி வந்துட்டு இருக்கிறதுக்கு காரணமே உங்களுடைய சர்க்காஸ்டிக் கமெண்ட்ஸ் தான். கவனமாக இருந்துக்கோங்க. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சக பணியாளர்களின் ஹை ஹேண்டட்னஸ் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும். ஹை ஹேண்டட்னஸ்னால் அதிக பிரசங்கித்தரம். சக பணியாளர்களின் பேச்சுக்கள் உங்களுக்கு மனசை காயப்படுத்துகிற மாதிரி இருக்குது. நண்பர்களின் ஆலோசனை கேட்டு நடப்பது நல்லது. என்று வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது.
இடமாற்றம் வேலை மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது, கவனமாக இருந்துக்கோங்க. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழப்பங்கள் நிறைந்த நாள். வாழ்க்கை துணையின் ஆலோசனை உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். வாழ்க்கை துணையோ இல்லை பாய் ஃப்ரெண்டோ கேர்ள் ஃப்ரெண்டோ நண்பர்களோ யாராவது சொல்கிறாங்கன்னா அவங்க சொல்கிற விஷயத்தில் இருக்கிற நியாயத்தை எடுத்துக்கோங்க. இன்றைக்கி வாக்குவாதம் பண்ணாதீங்க, தர்க்கம் பண்ணாதீங்க. தர்க்கம் பண்ணுறதுனால நீங்கள் அதிபுத்திசாலியாக எந்த விதத்துலையும் ஆக முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பேசுகிறது நல்லது. வீண் வாக்குவாதங்களையும் விவாதங்களையும் தவிர்க்க வேண்டிய நாள். மன சஞ்சலம் குழப்பம் ஏற்படுகின்ற நாள். விருச்சிக ராசி. லாபஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறது உங்களுக்கு மரியாதையை கொடுக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள். எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும். நீங்கள் கம்போஸ்டாக இருந்தாலும் அடுத்தவங்க அவங்கள டார்ச்சர் பண்ணுவாங்க, டென்ஷன் பண்ணுவாங்க. நிதானத்தோடு பேசுங்க. வார்த்தைகளில் தெளிவாக இருக்கும். அதே சமயம் உண்மைத்தன்மையை பேசுவதற்குண்டான வாய்ப்பும் ஏற்படும். எதிரிகளின் தொல்லை அடங்கிறதுனால உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்படும். இன்ஃபேக்ட் வியாபாரத்தில் தன வரவு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் திடீர் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால உங்களின் ஆரோக்கியம், தாயாரின் ஆரோக்கியம் மன நிம்மதிக்கு வழிவகுக்கும். இருப்பினும் சனியின் வக்கர பார்வை ராசிக்கு இருக்கிறதுனால சற்று உடல் ஆரோக்கிய விஷயத்தில், அதாவது உடம்பில் அசதி அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை, தொழில் ரீதியான அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அலைச்சல் அதிகரிக்கிறதுனால நண்பர்கள் வட்டத்தில் உங்களுக்கு சற்று மிகைப்படுத்தப்பட்ட பேச்சுக்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு மன சஞ்சலமான நாள். இருப்பினும் செல்வாக்கு அதிகரிக்கும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படுகின்ற, இனிமையான வார்த்தைகளை பேசக்கூடிய, செல்வாக்கை உயர்த்தக்கூடிய வார்த்தைகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். தனலாபம் அதிகரிக்கும். அரசாங்க வகையில் அல்லது தந்தை வழியில் பணவரவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எதிரிகளின் தொல்லை அடங்கும். எதிரிகளையும் சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம், தொழில் முன்னேற்றம், வியாபார அனுகூலம் ஏற்படும். குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிப்பதற்குண்டான யோகம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் திருமணமாகி வெகு நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கிய பேர் ஏற்பட்டு குடும்பத்தில் ஒற்றுமையும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மூத்த சகோதரர்களால் ஆதாயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இத்தனை நாளாக மூத்த சகோதரர்கள் எதிரியாக செயல்பட்டுருப்பாங்க. இப்போ அவங்களே உங்களுக்கு இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்தி உங்களுடன் அன்பு பாராட்டக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். இதன் மூலமாக குடும்பத்தில் பிரிந்தவர்கள் ஒன்று கூடுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். தனுசு ராசி. தசமஸ்தானத்தில் சந்திரன், 7ஆம் இடத்துல புதன், சூரியன். நண்பர்களின் ஆலோசனை லாபத்தை ஏற்படுத்தும். நண்பர்கள் மட்டும் இல்லை, உங்களுடைய வாழ்க்கை துணை, ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ யார் சொன்னாலும் கேட்டு நடந்துக்கோங்க. அவர்கள் பேச்சு உங்களுக்கு அறிவை தரும். அவர்கள் பேச்சு உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். அவர்கள் பேச்சு உங்களுக்கு செல்வாக்கை உயர்த்தும். இதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். சுகங்கள் அதிகரிக்கும். எதிர்பார்த்த இடமாற்றம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். வெளியூரில் இருந்தீங்கன்னா மீண்டும் உங்கள் சொந்த ஊருக்கு குடும்பத்தோடு சேர்றதுக்கு உண்டான நேரம் வருது. அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. 8ஆம் இடத்துல சுக்கிரன், செவ்வாய் உங்களுக்கு செலவுகளை குறைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகின்றது. இதன் மூலமாக பண வருமானம் அதிகரிக்கும் சூழ்நிலை அமைகின்ற ஒரு நல்ல நாள். பாக்கியஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருக்கிற குருவின் பார்வை பாக்கியஸ்தானத்துக்கு கிடைக்கிறதுனால குழந்தை பாக்கிய பேரும் திருமண பாக்கியமும் அடைகின்ற ஒரு நல்ல நாளாக இருக்கும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்படும். பிரிந்தவர்கள் கூடுவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். சப்தமஸ்தானத்தில் சப்தமாதிபதி, தசமாதிபதி சூரியனோடு சேர்ந்திருக்கிறது. உங்களுடைய அறிவுத்திறமையை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். நண்பர்களின் ஆலோசனை உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தனலாபம் ஏற்படக்கூடிய, கலைத்துறை நண்பர்களுக்கு வளர்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். கலை சார்ந்த தொழில் செய்பவர்கள் அனைவருக்குமே வளர்ச்சி ஏற்படும். இருப்பினும் எதிரிகளின் தொல்லை அடங்கும். மறைமுக எதிரிகள் அடங்கி இருப்பார்கள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளுடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும். உங்களுக்கும் அவர்களுக்கும் இருந்து வந்த ஈகோ கிளாஷ் விலகிறதுனால உங்களை
பாராட்டுவதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுவார்கள். அவர்களின் பாராட்டு உங்களுக்கு பெருமையை சேர்க்கக்கூடிய வகையில் இருக்குது. பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எதிர்மறையாக செயல்பட்டவர்கள் உங்கள் மேலதிகாரிகள் இப்பொழுது சாதகமாக செயல்படக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள். மகர ராசி. பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல வளர்பிறை சந்திரன் இருக்கிறது. தொழில் வளர்ச்சிக்குண்டான முயற்சிகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இருக்கும். தந்தை வழியில் ஆலோசனை ஏற்படும். தந்தைக்காக நீங்கள் வாங்கின கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்து வந்த கவலைகள் விலகும். மொத்தத்தில் தந்தையால் ஆதாயம் ஏற்படும். அதே சமயம் தந்தைக்காக செலவுகள் இருக்குது, அது கவலைப்பட வேண்டாம். தந்தைக்கு செலவு செஞ்சு அவர் முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நன்மைகள் நடக்கின்ற சந்தோஷகரமான நாள். இருப்பினும் அலைச்சல் ஏற்படுகின்ற நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழி உறவினர்களால் உங்களுக்கு அலைச்சல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உறவினர்களின் வருகை குடும்பத்தில் சர்ச்சையை ஏற்படுத்தும். அதாவது உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு எதிர்மறையாக செயல்படுவாங்க. குடும்பத்தில் பண தேவைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பூமி தொடர்பான விஷயத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். சப்தமஸ்தானத்தில் சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை வாழ்க்கை துணையின் எதிர்மறை பேச்சுக்கள் மனசில் கவலையையும் சஞ்சலத்தையும் ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் இன்னைக்கு வேண்டாத வார்த்தைகளை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குதர்க்கமான எண்ணங்கள் தலைதூக்கக்கூடிய சங்கடமான நாள். வாழ்க்கை துணையின் செயல்பாடுகளை விமர்சித்து குடும்பத்தில் நிம்மதியை குலைப்பதற்குண்டான பேச்சுவார்த்தைகள் சங்கடத்தை ஏற்படுத்தும். வீண் வாக்குவாதங்கள் ஏற்படும். குழந்தைகளின் பிடிவாத குணம் உங்களுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்தும். மனக்குழப்பம் ஏற்படுகின்ற சங்கடமான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பூமி தொடர்பான விஷயத்தில் அல்லது தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பூமியில் பெருசாக லாபம் இருக்காது, ஆனால் சிறு சிறு லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூமி தொடர்பான தொழில் செய்பவர்களுக்கு இன்று எதிர்மறை நண்பர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு இழப்புகளை ஏற்படுத்தும். கவனமாக இருந்துக்கோங்க. கும்பராசி. இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். 8ஆம் இடத்துல சந்திரன் தன்னுடைய நட்சத்திர சாரத்தில் இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே ட்ராவல் பண்ண போகிறாரு. அதனால் மனக்குழப்பம் அதிகரிக்கும், மன சஞ்சலம் அதிகரிக்கும், தடுமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த தடுமாற்றம் வார்த்தைகளில் வெளிப்படும். அதனால் உங்களுக்கு எதிராக செயல்படுபவர்களை வளர்த்து விடுவதற்குண்டான சூழ்நிலை நீங்களே ஏற்படுத்தி கொடுப்பீங்க. நீங்கள் இன்றைக்கி பேசாமல் இருந்தாலே ஜெயிச்சுடலாம். பேசினீங்கன்னா உங்களுடைய வீக்னஸ் வெளியில் வந்துடும். கவனமாக இருந்துக்கோங்க. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றிகள் வருவதில் தாமதம் ஏற்படும், தடை ஏற்படும், குழப்பம் ஏற்படும். அதே சமயம் இளைய சகோதரர்களின் ஆலோசனை கேட்டு செயல்படுவதை இன்று தவிர்ப்பது புத்திசாலித்தனம். அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு எதிராக இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்காமல் அவருடைய சில்லறைத்தனமான செயல்பாடுகளை நம்பி காரியத்தில் இறங்கினா நஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வம்பு வழக்குகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக தடுமாற்றம் ஏற்படக்கூடிய சங்கடமான நாள். கூட ஒர்க் பண்ணுறவங்க எதிர்மறை பலன்களை ஏற்படுத்துவார்கள். தேவையில்லாத எதிரித்தன்மையை வளர்த்துப்பாங்க. உங்கள் பேரில் எந்த விதமான தப்பு இல்லைங்கிறது அவங்களுக்கு தெரியும், ஆனால் அதை ஒத்துக்க மாட்டாங்க. குதர்க்க எண்ணங்களை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். வீண் விவாதங்களை தவிர்ப்பது ஆரோக்கியமான நிம்மதிக்கு வழிவகுக்கும். பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலைச்சல் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள். பூமி தொடர்பான அல்லது கலைத்துறை சார்ந்த விஷயங்களில் எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த அலைச்சல் உங்களுக்கு பண விரயத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய நேர விரயத்தையும் ஆரோக்கிய விரயத்தையும் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை. குழந்தைகளின் அறிவுத்திறன் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. நண்பர்கள் விஷயத்தில் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. மீன ராசி. சப்தமஸ்தானத்தில் சந்திரன், 4ஆம் இடத்துல புதன் சூரியன். தாயாரின் ஆலோசனை சந்தோஷத்தை ஏற்படுத்தும். வாழ்க்கை துணையின் செயல்பாடுகள் லாபத்தை ஏற்படுத்தும். தொழில் விருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாளாக இருக்கும். முன்னேற்றகரமான செய்திகள் வரக்கூடிய யோகமான நாள். பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன வரவு ஏற்படக்கூடிய சந்தோஷமான நாள். நண்பர்களின் சந்திப்பு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். பிரிந்தவர்கள் கூடுவதற்குண்டான யோகம் ஏற்படும். மன நிம்மதி ஏற்படக்கூடிய சிறப்பான நாள். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது.
உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். புகுந்த வீட்டில் உங்களுக்கு இருந்து வந்த அவமரியாதைகள் விலகும். மாமனார் மாமியாரிடம் மரியாதை ஏற்படும். சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். தாயாரின் ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் இன்னைக்கு ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். குழந்தைகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். கலைத்துறை நண்பர்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய பண வருமானம் அமைகின்ற சந்தோஷகரமான நாள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். தொழில் விருத்தி ஏற்படும். வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகி உங்களுக்கு தன வருமானம் ஏற்படக்கூடிய யோகம் ஏற்படுகின்றது. உத்தியோக ரீதியாக உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்பும் ஏற்படும். நண்பர்களுடன் பொழுதை இனிமையாக கழிக்கக்கூடிய ஒரு சந்தோஷகரமான நாள். பிரிந்தவர்கள் கூடுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள்.